அனைவருக்கும் வணக்கம். நம்ம உமேஸ் போர்ட்டல்ல எப்படி நம்ம நோடல் ஆஃபீஸர்னுடைய பேரு, அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் பிரின்சிபல் அவங்களுடைய யாராச்சும் சேஞ்ச் ஆயிருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடிலாம் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம உமேஸினுடைய போர்ட்டல்ல நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு அது நம்ம லாகின் பண்ணிப்போம். லாகின் ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் பாருங்கள் இன்ஸ்டியூட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே போனோம்னா இன்ஸ்டியூட்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அது தொடர்பு தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே பாருங்கள் பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்க. அதை நம்ம கொடுக்கறதன் மூலியமாக நிறுவன தலைவர், பிரின்சிபல்னுடைய பேர், அவங்களுடைய மெயில் ஐடி நம்ம எதுனாலையும் மாற்றிக்க முடியுங்க. அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர்னுடைய பேர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய அட்ரஸ்ஸு என்ன வேணும்னா நம்ம அதில் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அதில் இருக்க பேர் இப்போ வேறு யாராவது சேஞ்ச் ஆகியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பதிலாக இன்னொரு பேர் போடுறோம் அப்படின்னா, அவங்களுடைய பேர், ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆகிடுங்க. ஏன்னா நிறைய காலேஜில் இந்த விஷயம் நீங்கள் கேட்குறதுனால இது கொஞ்சம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியுங்க. நான் அவருடைய பேர் போட்டுட்டேன். இப்போ அப்டேட் கொடுக்குறேங்க. அப்டேட் கொடுத்ததும் அப்படின்னா நமக்கு மேலே பாருங்கள் நோடல் ஆஃபீஸர்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட்டட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துருச்சுங்க.